பாக்கியாவுமே இந்த பக்கம் ராதிகா வீட்டை விட்டு போனதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை ராதிகா எடுப்பாங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ளே பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வீட்டில் இருக்கிற கோபியுமே எப்பவும் போல ரொம்பவே சைலண்டாக ஒரு பாட்டில் ஹாலில் உட்காந்துருக்காரு. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிற இனியா, செலியன், இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இவங்க எல்லாருமே இங்கே கோபி கிட்ட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருக்க செல்வியுமே அக்கா உண்மையாலுமே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, அந்த ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், இவ்வளோ நாளாக தான் அப்பான்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் இனிமேல் நம்ம லைஃப்பில் அப்பான்னு கிடையாதுன்னு நினச்சி அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயுவோட நிலைமையை செல்வியுமே பாக்கியா கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை கேட்ட பாக்கியாவுமே நீ சொல்றதெல்லாம் சரிதான் செல்வி, ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே மனசாட்சியே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அங்கே கல் மாதிரி உட்காந்துருக்காருல ஒருத்தர், அவருக்கு சுத்தமாக மனசாட்சி கிடையாது, அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போதும் இதே தான் பண்ணாரு, இப்பவும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் என்னால் அதை சமாளிக்க முடிஞ்சது. ஆனால் ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம ட்ரிப்புக்கு வரும்போது கூட அவங்க ரொம்பவே பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட மனசில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி கோபி கூட நம்மளால சேர்ந்து வாழ முடியாது, கண்டிப்பாக கோபியை விட்டு பிரியணுங்கிறதுக்காகவே பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் கோபியோட அம்மா ஈஸ்வரி தான். அவங்க தான் தேவையில்லாமல் என்னோட குழந்தைங்களுக்கு ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்து இந்த பக்கம் கோபியா அவங்க கிட்ட ரொம்பவே சேர விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இனியாவும் செடியும் இப்படி கிடையாது. ஆனால் ஈஸ்வரி கூட சேர்ந்து தான் அவங்களுமே கோபி கூட இருக்கணும், கோபியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியாவும் செல்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்க ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிற கோபியுமே இங்க ராதிகாவையும் மயுவும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியுமே எங்க பாரு கோபி, நீ மறுபடியும் அந்த போனவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, நான் சொல்றேன் நீ கண்டிப்பா இதே வீட்டில் இரு, இந்த வீட்டில் இருந்து நீ கண்டிப்பா பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா பாக்கியா தான் உனக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்வா. உனக்கு அன்னைக்கு நெஞ்சு வலி வந்தப்ப கூட ராதிகா கால் எடுக்கல, ஆனா பாக்கியா தானே கால் எடுத்தா. அவ உனக்காக நிறைய இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அவ தன்னோட வீட்டில் உன்னை தங்க வச்சிருக்கா. இந்த அளவுக்கு பெரிய மனசு யாருக்கும் வராது, நீ கண்டிப்பாக பாக்கியா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த கோபத்தோட இந்த பக்கம் ஹாலுக்கு என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கீங்க, இவர் கூட நான் மறுபடியும் சேரணுமா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் வாழ்க்கையில் நான் செத்தாலும் சாவனே தவிர மறுபடியும் இவர் கூட என்னால் சேர முடியாது. ஏன்னா அவர் எனக்கு என்ன அவ்வளோ சாதாரண விஷயம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிருவீங்க, ஆனால் என்னால் மறக்க முடியாது. எனக்கு சரியான விஷயங்களில் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நான் கஷ்டப்படுற நேரங்களில் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் எனக்கு எதிராக நின்று என்னை அடிக்கணும்னு நினச்சாலு இந்த ஆள் கூட நான் மறுபடியும் சேருவேன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி எண்ணெய் தான், அந்த எண்ணத்தை எரிச்சிருங்க, கண்டிப்பாக நான் கோபியோட சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்கள் பாக்கியாவும் பயங்கரமாக பிடிவாதம் பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்கிற ஈஸ்வரியுமே எதுக்காக, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, நான் கோபியை உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரியும் சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க செலியனுமே அம்மா பாட்டி சொல்கிறதுலேயும் ஒரு காரணம் இருக்குமா, நீங்கள் கண்டிப்பாக அப்பா மேலே கோபத்தில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது, ஆனால் அந்த கோபத்தை மறந்துட்டு தயவு செஞ்சு அவர் கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்கம்மா, அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல, அப்புறம் எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்க செலியனும் கேட்குறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அந்த ஜெனியுமே பாக்கியா பேசுறதுக்கு முன்னாடி எங்க செலியனோட கண்ணத்தில் பலர்னு ஒரு அறையை விட்டது மட்டும் இல்லாமல் இங்க பாரு செலியன், வாய மூடு, உங்க அம்மாவோட உண்மையான கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்க தெரியாத பிள்ளை நீ சொல்ல போனா, அவங்க கோபியால எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருக்காங்க, தனியாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு புரியுது, உனக்கு புரியலையா? உங்க அம்மா கூட இருந்துகிட்டே அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க ஜெனியுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் ஜெலின்னு இருந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க ஜெனி, இந்த மாதிரி தேவையில்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க ஜெலின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜெனியுமே வாயமோடு, இதெல்லாம் நல்ல வாழ்க்கையா, சொல்ல போனா கோபி மட்டும் பாக்கியா கூட சேர்ந்தாரு அப்படின்னா அது பாக்கியாக்கு இருக்கிறதுலே கெட்ட விஷயம். ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் சம்பாரிச்ச எல்லா சொத்துமே எல்லா தன்னம்பிக்கையும் அவங்கள சேர்ந்தது. இப்ப கோபி அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கோபிக்கு போயிடும். அப்போ இவ்வளவு நாள் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு உண்டான எந்த ஒரு பலனும் இல்லாம போயிடும். அதனால நீயும் முட்டாள்தனமா பேசாத அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே என்ன ஜெனி இந்த மாதிரி செலியனை கை நீட்டுற, அது மட்டும் இல்லாம செலியன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அவன் பாக்கியாவோட பையன், அவன் அவங்க அப்பா அம்மா ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறான், அது எதுக்கு நீ தடுக்கணும்னு நினைக்கிற, நீ வந்தியா உன் வேலையை மட்டும் பாரு, நீ செலியனோட நிறுத்திக்க, இந்த மாதிரி இந்த விஷயத்தில் நீ ஓப்பனா பேசாத அப்படின்ற மாதிரி இங்க எப்பவும் போல ஈஸ்வரி ஜெனியை மடக்க பாக்குறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருந்த கோபியுமே இங்க பாருங்கம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா என்னால பாக்கியா கூட வாழ முடியாது. ஏன்னா ஜெனி சொன்ன மாதிரி நான் பாக்கியாவுக்கு நிறைய துரோகம் செஞ்சிருக்கேன், அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன், அவள் ரொம்பவே திறமையான ஆள் அப்படிங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அவகிட்ட இருக்க திறமை எதையுமே ஏற்றுக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவமே எனக்கு கிடையாது. அவள் ஒரு நல்ல விஷயம் பண்ணால் கூட அதுலேயும் ஒரு கெட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சி அவளை திட்டுறதுக்கு தான் பார்ப்பேன், அவளை என்னை விட்டு ஒதுக்கி வைக்க தான் நினச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ண விஷயங்களே இங்கே பாக்கியாவை ரொம்பவே பாதிச்சிருக்கும். அதே நேரம் மறுபடியும் நான் இங்கே பாக்கியாவோட வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு அவளோட ஆளுமை திறமெல்லாம் பிடிச்சிருக்கு தான், பட் இருந்தாலும் என்னை நம்பி ராதிகாவும்
மையவும் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நான் மறுபடியும் பாக்கியாவோட சேர முடியாது. ஏன்னா ராதிகா என்னை முழுமையாக நம்பி என் கூட வந்தா. அவளோட 2வது வாழ்க்கையை எனக்காக ஒப்படைச்சா. உண்மை சொல்லப்போனால் அவள் குழந்தையோட வாழ்க்கையை என் கையில் தான் கொடுத்துருந்தா. ஆனால் உங்கள் பேச்சை கேட்டு நான் தேவையில்லாமல் நிறைய விஷயம் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு நெஞ்சு வலி வந்து நான் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தப்போ நான் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது. நான் ராதிகாவோட வீட்டுக்கு தான் போயிருக்கணும். நான் அங்கே பண்ண தப்பு தான். சொல்லப்போனால் நான் அங்கே பண்ண தப்பு தான் இங்கே ராதிகாவும் மையவும் என்னை விட்டு பிரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி எங்கள் கோபி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியவுமே எங்க பாருங்க கோபி, உங்களுக்கு இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருச்சுனாலே போதும். நீங்கள் ஒழுங்காக முதல்ல கிளம்பி நீங்கள் ராதிகாவோட வீட்டுக்கு போங்க. ஏன்னா ராதிகாவும் மையவும் உங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த குடும்பம் தேவைப்படுது. ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் தேவையே கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவுமே கோபிக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கோபியுமே இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க முடியாதுமா, நான் கண்டிப்பாக கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி தன்னோட துணிமணியெல்லாம் பேக் பண்ண போறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே என்ன பாக்கியா மறுபடியும் என் பையனோட மண்டையை கழுவி இப்போ அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறியா? உனக்கு எது சரியோ அதுதான் சரியா எல்லாருக்குமே. எங்களோட எண்ணத்தெல்லாம் பற்றி நீ யோசிக்க மாட்டியா? என் பையன் என் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன் அது எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரி கோவப்படுறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பையனை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாம் இருக்கிறது என்னோட வீடு. என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். உண்மையை சொல்ல போனால் என் வீட்டில் நான் அனுமதிக்கிற ஆட்கள் மட்டும்தான் இருக்கணும். என் வீட்டில் கோபி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்கள் பாக்கியா பேசி முடிக்கிறாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே, ஓ உனக்கு வந்து இந்த வீடு ஒன்றுதுன்றதுனால உனக்கு திமிராகி போச்சா? நீ ரொம்பவே திமிராவும் தனாவட்டாவும் நடந்துக்கிற பாக்கியா. நீ முதல்ல இருந்த பாக்கியாவே கிடையாது. முதல்ல மாதிரி எங்களெல்லாம் மதிக்கிறது கிடையாது. எங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீ ரொம்பவே வந்து செல்ஃபிஸ் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரியும் பாக்கியாவை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க செல்வியுமே, முதல்ல நிறுத்துங்கம்மா, உங்களோட குடும்ப விஷயத்துக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பாக்கியாக்காவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்க இடத்துல இருந்து அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நீங்கள் முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் பையன் முக்கியம்னா உங்கள் பையனுக்கு அவங்களோட ஒய்ஃபும் குழந்தை தான் முக்கியம். அதை நீங்கள் யோசிக்காம நீங்கள் அவரை பழி வாங்குற மாதிரி உங்களுக்கு முக்கியம்னு சொல்லி அவரை உங்கள் பக்கத்திலே வச்சுக்கிறீங்க. பேசாமல் அவரை உங்கள் மடியிலே உட்கார வச்சுக்கோங்களேன். எதுக்காக இந்த மாதிரி ராதிகா வீட்டுக்கு அனுப்புறீங்க? எதுக்காக பாக்கியாக்காக கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். கோபியை நீங்கள் உங்கள் மடியிலே வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாகவே ஒரு வீடு பார்த்து போய் தங்கி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே, நீ வாய மூடு செல்வி, நீ எங்களோட ஃபேமிலி பிரச்சனைக்குள்ள நீ வரக்கூடாது. நீ வேலைக்காரினா வேலைக்காரியோட வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எங்க செல்வி அவமானப்படுத்துறாங்க. ஆனால் பாக்கியாவுமே இங்கே பாருங்க, அவள் ஒன்றும் வேலைக்காரியெல்லாம் கிடையாது. அவள் என்னோட தங்கச்சி மாதிரி. அவளுக்கும் என்னை பற்றி பேசுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. இவங்க இப்படி கீழே பேசிகிட்டு இருக்கும்போது கோபியுமே தன்னோட பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கீழே வராரு. இதை பார்த்த உடனே இங்கே ஈஸ்வரியுமே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கோபி இது? அப்போ பாக்கியா சொன்னதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? எதுக்காக இப்போ அம்மா விட்டு பிரியிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கோபியுமே, இங்கே பாருங்கம்மா, நான் கண்டிப்பாக ராதிகா கூட போய் ஆகணும். ஆனால் இப்போவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீங்கள் வரதா இருந்தால் என் கூட வந்துருங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ராதிகா ரொம்ப கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. அவள் ரொம்பவே நல்லவ. உங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்குவா. ஆனால் நீங்கள் மட்டும் அவளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். ஏன்னா அப்படி நீங்கள் கஷ்டப்படுத்தினீங்கன்னா அவள் ரொம்பவே கோவமாயி மறுபடியும் உங்களை வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவா அப்படின்ற மாதிரி எங்கள் கோபி சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே எங்கள் ஈஸ்வரிக்குமே வேறு வழியே இல்லை. இனிமேல் வந்து கோபியை நம்ம கூட வச்சு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. அவங்க இடத்துக்கே போயிட்டு ராதிகாவையும் மையோவையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே மறுபடியும் ஒரு திட்டத்தோட நானும் உங்க கூட வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற செல்வியுமே, கண்டிப்பாக இந்த அம்மா அங்கே போய் அவங்களுக்கு தொந்தரவு தான் கொடுக்க போகுது. எதுக்கு தான் கோபி சார் இப்படி பண்ணுறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியோட எண்ணத்தை நினச்சி எல்லாருமே கவலைப்படுறாங்க. ஆனால் பாக்கியாவுமே, சரி அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு நமக்கு தேவையில்ல, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களுமே எப்பவும் போல ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஈஸ்வரி தான் வீட்டுக்கு வர்றது தெரியாமல் இங்கே ராதிகாவும் மையவும் எப்பவும் போல ஹாப்பியாக இருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஈஸ்வரி போனதுக்கப்புறம் என்ன பாடுபடுத்த போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.